நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 ஒரு அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புனர் வச்சுருக்காங்க. சென்ட்ரல் வங்கியிலேருந்து ஒரு அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மும்பை ஜாப் போஸ்ட்டுங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்குற மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த பண்ண போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் டீச்சர், ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஐடி லீட் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஐடி லீடு கார்ட் ப்ராடக்ட் பேக் அண்ட் டெவலப்பர், ஜூனியர் டெவலப்பர், சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் L1 L2 சாஃப்ட்வேர் டெஸ்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து முக்கியம் கொடுத்துவங்க கூட கூப்பிட்றாங்க. பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எம்சிஏ இந்த மாதிரி பட்ட டிகிரி முடிச்சிருக்கணும். வித் 60% வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுங்க வந்து எந்தெந்த இது வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்களோ தகுதி கொடுத்துருக்காங்களோ அந்த தகுதி வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே வந்து இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 23 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 35 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சம் போஸ்ட்டு ஐடி லீடு போஸ்ட்டுகளை வந்து 28லேருந்து 40 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்டி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் விட்டா உங்களுக்கு சிவி உங்களோட பயோடேட்டா மூலம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீலிமினரி ஸ்க்ரீனிங் நடக்கும். அதில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா ஏஐ இன்டர்வியூ செஷன் நடக்கும். அதுலேயும் பாஸ் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் நடக்கும். அதுலேயும் பாஸ் பண்ணினா ஃபைனல் ப்ரொஃபைல் சப்மிஷன் நடக்கும். அதுலேயும் பாஸ் பண்ணினா இன் பர்சனல் மீட்டிங் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/1/2025 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/1/2025 ஜனவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.